எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து மாடு ஓட்டியார போகிறேங்க. மழை வந்து அதிகமாக பெய்யுதுங்க. அதனால கொடை எடுத்துன்னு போனால் காற்றுல பறக்கும், மாடு பயப்படுங்க. கொடையை பார்த்தா மாடு மிரளும். அதனால நான் என்ன பண்ணுவேன், நம்ம வந்து நான் அந்த காலத்தில் வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து இதுமாரி தாங்க ஆடு மாடு மேய்க்க சொல்லலாம். கோணி பையை வந்து தலையில் போட்டுப்பாங்க, கொடை மாரி ஆக்கி. அதே தாங்க நானும் ஃபாலோ பண்ணுவேன். மழை வர சொல்ல நாங்கள் அடிக்கடிக்கு இப்படி தாங்க போட்டுப்போம். எங்கள் வீட்டுக்கார் 100 நாள் வேலைக்கு போக சொல்ல இதுமாரி தாங்க ஒரு கோணி எடுத்துன்னு போயிடுவார். மழை வந்தால் இந்த மாதிரி தலையில் போட்டுக்கின்னு தாங்க வேலை செய்வார், செஞ்சிருந்தார். நானும் என்ன பண்ணேன், தலையிலே கோணி பை போட்டுக்கணும் மாடு ஓட்டுறதுக்கு போயிருந்தேங்க. மாடுலாம் ஓட்டின்னு வந்து கொட்டாலை கட்டிட்டேங்க. எங்கள் வீட்டு அன்னைக்கு கணுவட்டி கட்டி வைப்பலாங்க. அந்த கணுவட்டியெல்லாம் செம்ம தண்ணிங்க, வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகுது. அது என்னன்னு தெரியலைங்க, ரொம்ப தண்ணி வெளியே போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மாடு ஓட்டியாந்து கட்டிட்டு எங்கள் வீட்டை கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்தாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கணுவட்டிக்கு வந்து புல்லு பிடிங்க போட முடியலைங்க மழை காலத்தில். அதனால் வந்து கொட்டாலேருந்து கொஞ்சம்